வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு எப்படி சூப்பராக மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஒரு 4 ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கப்புள்ஸாக எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக வந்து டச் பண்ணி ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஃபோட்டோவும் கரெக்டாக ஃபேஸ் வந்து கவராக இருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக அந்த பார்டரை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷன் வந்துருங்க. மறுபடியும் கொலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஃபோட்டோஸு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்துட்டு ஒரு 4 ஃபோட்டோவாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு நான் சோலோவாக இருக்கிற மாதிரியே ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ உங்களுது, இன்னொரு ஃபோட்டோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுது, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது யுவர் விஷஸ் தான். கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும். ஸோ அந்த பிளாங்கை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலரே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்ன்ற ஐகான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது அந்த இமேஜை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண இமேஜை இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் மேலே இருக்க இமேஜை கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஸோ மேலே எப்படி ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக செட் பண்ணிங்களோ அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ மறுபடியும் கீழே பாருங்கள் ரீப்ளஸ்னு ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு அந்த ஷேப் வராது. அதுக்கு கீழே கிராப் ஐகானை கிளிக் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு இதுவும் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருந்தால் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவுக்குலாம் உங்களுக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஃபோட்டோ மட்டும்தான் நமக்கு கலர்ஃபுல்லாக தெரிய போகுது. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 ஃபோட்டோஸாக வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த சைடில் வந்து இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக அது சென்டரில் இப்போ எப்படி ஆட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கரெக்டாக நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஃபோட்டோவுக்கும் சென்டரில் இந்த மாதிரி இருக்கணும். ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கணும். இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இதே மாதிரி மேலே அதை எப்படி சைடில் செட் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி இந்த இமேஜையுமே வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் இருக்க ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக பக்காவாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ கீழே உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி
ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் இமேஜ் இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து லைட்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜுமே நம்ம கரெக்டாக எல்லாம் எடிட் பண்ணியாச்சுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு முன்னாடி ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுமே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 4 or 5 எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த எமோஜிக்கு வந்து நம்ம ஷேடோ ஆட் பண்ணோம். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷேடோன்னு இருக்கும். ஸோ இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. அந்த எமோஜியோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்கு மேலே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு மேலே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் கரெக்டாக எண்ட் வரை ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த மேலே எப்படி ஆட் பண்ணமோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நேம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேம் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லிரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் லிரிக்ஸ் அங்கே எதுவும் கொடுக்கல. சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணாலுமே அதில் கிராப் ஐகானுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மார்க்கை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த வாட்டர் மார்க்கை கிராப் பண்ணாமல் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வீடியோ பார்க்க. இப்போ இது செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்க்ரீன் செட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை நான் இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அது மேலே அந்த எமோஜி இங்கே லிரிக்ஸு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து நல்லாயிருக்கும். லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நேம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூம் ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஐக்கானில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயோ இல்லை கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவை நீங்களும் சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.